Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து நைட் ஜூன் 2024 எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியல. இந்த பேஜ் வந்து ஃபுல்லா டவுன்ல தான் வச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஷோ ஆகல. சில பேர் வந்து நாங்க இன்னும் ரிசல்ட் பார்க்கவே இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன ரீசன்னு தெரியல. இந்த பேஜ் வந்து இன்னைக்கு ஃபுல்லா டவுன்ல தான் இருக்கு. மேபி ஏதாவது அப்டேஷன் ஏதாவது போயிட்டு இருக்கலாம். நேத்தே பாத்தீங்கன்னா ரிசல்ட்டில் நிறைய இஷ்யூ வந்து இருந்துச்சு. மேபி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அகெயின் நியூவாக கூட அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்ன ரீசன்னால இப்படி வந்து டவுனில் வச்சுருக்காங்கன்னு தெரில. மேபி நாளைக்கு வந்து இது கிளியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரீவேல்யூஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரீவேல்யூஷன் போகணுன்னு வெயிட் பண்ணவங்க நாளைக்கு நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து வெப்சைட்லேயே வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் போடலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ஸில் இருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா சூன் வரப்போகுது. இல்லை அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்டது டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷன் எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. எப்போவுமே ரிசல்ட் வந்து 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அதே போல் சூன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 15 டேஸ் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் இல்லைனா மே ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கான ஸ்லாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். சூன் நமக்கு அக்யூரேட்டான டேட் வந்து கிடச்சிரும். ஸோ நமக்கு வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 3 months நடக்கிற மாதிரி இருக்கும். ஒன் பை ஒன்னாக இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ ரீவேல்யூஷன் போட்டவங்க நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாமல் அப்கமிங் எக்ஸாமோட அந்த ரீவேல்யூஷன் போட்ட பேப்பருக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிசல்ட் பேஜ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன் பை ஒன்று அப்டேட் கிடைக்கும். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வீடியோ போட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ரிசல்ட்டில் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, எக்ஸாம் எழுதியுமே ஆப்சன்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் யூனிவர்சிட்டிக்கு போங்க. அதே போல் இன்டர்னல் அசஸ்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன், பண்ணியுமே வந்து எனக்கு வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் வரல, இது போல் இஷ்யூ இருக்கவங்களும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.